உன் தலைவிதி மாறப்போகின்றது. இதுவரை தலை குனிந்து இருந்தாய், இனி தலை நிமிர்ந்து நிற்பாய். உனக்காக வந்துள்ளேன். உன் வாழ்வில் தோல்விகளை வெற்றியாக மாற்ற உன்னுடன் நிற்கப் போகின்றேன். எதற்காக நீ அஞ்சுகின்றாய்? எனக்கு உன்னிடம் பிடித்ததை எதையும் எதிர்த்து போராடும் அந்த ஒரு குணம்தான். அந்த குணம் இப்போது எங்கே சென்று விட்டது? ஆதரவான சொற்களுக்காக ஏன் காத்திருக்கின்றாய்? இந்த நிலை எப்போது உன்னிடம் வந்தது? நீ இதற்கு முன்பு இப்படி கிடையாது. உனக்கு துணையாக வேலும் மயிலும் சேவலும் இருக்கின்றது. கடைசி ஒரு நிமிடத்தில் கூட மாற்றம் நடக்கலாம். அந்த மாற்றம் உனக்கு சாதகமாக அமையலாம். ஆனால் அதற்கு முன்பே நீ தோல்வியுற்றதாக தீர்மானித்து விடாதே. உன் தோல்வியை நீயே தீர்மானித்து வைத்துக்கொண்டு இருக்காதே. முன்பெல்லாம் எத்தனை ஆர்வமுடன் துடிப்புடன் செயல்படுவாய். அந்த ஆர்வமும் துடிப்பும் இப்போது எங்கே போனது? நிதானத்தோடு உன்னால் இருக்க முடியாவிட்டால் போது நீ எதையும் செய்யாதே. நிதானம் இழந்து நீ செய்யக்கூடிய ஒவ்வொன்றிலும் உன் வாழ்வில் நீ பிரச்சனையை சேர்த்து கொண்டே செல்கின்றாய். உன் கற்பனைகளுக்கு உயிரோட்டம் கொடுக்க முயல்கின்றாய். நிஜத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றாய். நிஜம் அப்படியே தான் இருக்கின்றது. ஆனால் உன் கற்பனை விதவிதமாக வெவ்வேறு கோணங்களில் யோசித்து கொண்டு இருக்கின்றது. அவற்றில் எதுவும் உண்மையில்லை. அவற்றையெல்லாம் விட்டு நீ வெளியேற வேண்டும். உன் விதியை மாற்றக்கூடிய அந்த தருணம் வந்துவிட்டது. நீ இப்படி சோர்ந்திருக்கல் ஆகாது. உன்னை மற்றவர்களோடு ஒப்பிடாதே. உன்னுடைய சக்தியை உணர். உனக்கென்று ஒரு தனி சக்தி, தனித்திறமை உள்ளது. நீ யார் என்பதை மற்றவருக்கு நிரூபிக்க வேண்டாம். நீ முதலில் உணர முற்படு. உன் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம் எழுதுவதற்கு நீ முயன்றிடு. சென்றவைகள், இழந்தவைகள், கடந்தவைகள், நடந்தவைகள் இவைகள் அனைத்தையும் விட்டுவிடு. அவைகள் இனிமேல் உன் வாழ்வில் வரப்போவதில்லை. ஆனால் இனி வரக்கூடிய காலம் உன் கையில் இருக்கின்றது. நாளை என்பது உன் கையில் இருக்கின்றது. நேற்று என்பது உன் கையில் இல்லை. ஆனால் வரக்கூடிய நாளை உன்னால் உருவாக்க முடியும். இந்த நொடி, இந்த நிமிடம் நீ என்ன சிந்திக்கிறாய், என்ன செய்கின்றாய், என்ன செய்ய போகின்றாய் என்பதை வைத்து உன்னுடைய நாளை என்பது நிரூபிக்கப்படுகின்றது. அப்படிப்பட்ட அந்த அற்புதமான நாளை நீ எதிர்கொள்ள தயங்குகின்றாய். உன்னுடைய தயக்கம், பயம், துணிச்சலற்ற இந்த மனப்பான்மை இவைதான் உன்னை வீழ்த்தி கொண்டு இருக்கின்றது. இவைகளிலிருந்து மீண்டு வருவதற்கு எதற்கு போராட்டம்? இதற்காக நீ போராட வேண்டிய அவசியமே இல்லை. நீ எந்த ஒரு செயலையும் செய்ய ஆரம்பித்து விட்டால் அந்த செயலை வெற்றிகரமாக முடிப்பதற்கு நான் உன்னோடு துணை நிற்பேன். அந்த செயலை நீ ஆரம்பிப்பதற்கே தயங்கி கொண்டிருக்கின்றாய். அந்த தயக்கத்திலிருந்து விடுபட்டு முதலில் ஆரம்பி. படிப்படியாக நீ முன்னேறி செல்வாய். என் தலைவிதி அவ்வளவுதான். என் கர்மவினை இப்படி செய்கின்றது. என்னால் இதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது. என் வினையை நான் இப்படியே அனுபவித்துக் கொள்கின்றேன் என்றெல்லாம் பிதற்றிக் கொண்டு இருக்கின்றாது. கர்மவினை என்பது இருப்பது உண்மைதான். ஆனால் அந்த கர்மவினையை மாற்றுவதற்கு தேவையான ஞானத்தை நீ பெறக்கூடிய இந்த காலத்தில் அந்த ஞானத்தை பெற்றும் அதை உபயோகப்படுத்தாமல் நீ அமைதியாக இருப்பது உனக்கு நல்லதல்ல. நீ பெற்ற ஞானத்தையும் அனுபவத்தையும் உன் வாழ்வில் பயன்படுத்து. சிந்தித்து பார். உன்னால் மாற்றங்களை செய்ய உன்னால் முடியும். உனக்கு உறுதுணையாக நான் இருக்கின்றேன். உன் வாழ்வில் எந்த விதமான மாற்றமும் நடக்காது என்று சொல்லாதே. உனக்கு எந்த மாதிரியான மாற்றம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றாயோ அதை ஒரு காகிதத்தில் எழுது. அதை உனது கைகளால் ஆசிர்வதி. அது நடக்கும் என்று நம்பு. அது நடப்பதற்கான செயலை நீ தொடங்கு. நீ தொடங்கியது உனக்கான வழிகள் ஒவ்வொன்றாக காட்டப்படும். அந்த வழிகளை பிடித்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய அந்த விஷயங்களை நீ அடைய முடியும். நேர்மறை எண்ணத்தோடு மீண்டும் நீ ஆரம்பித்தால் உன்னால் எதிர்மறைகள் அனைத்தையும் தவிடுபடியாக்க முடியும். உன்னை எதிர்த்து நிற்கக்கூடிய அனைத்து தடைகளையும் வென்று உன்னால் முன்னேறி செல்ல முடியும். நீ முயற்சித்தால் நிச்சயம் உன் தலைவிதியை மாற்ற முடியும்.